ஒரு நேரத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் வினோத் என்ற ஒரு சிறிய பையன் வசித்தான். வினோத் மிகவும் உற்சாகமான பையன். அவன் குதிப்பதையும் ஓடுவதையும் மிகவும் விரும்பிக் கொண்டிருந்தான். ஆனால் ஒரே ஒரு விஷயம், அயோடியா என்ற கிளம்பி எழும்பு கொண்டிருந்த குதிகாத்தை பற்றி. வினோத் எப்போதும் அப்புறம் விரும்பிய குதிகாத்தின் கதைதான். ஒரு நாள் வினோத் தனது நண்பர்களுடன் கூடியிருந்தபோது அவர்கள் எல்லோரும் குதிகாத்தில் போட்டியில் கலந்து கொள்ள முடிவு செய்தனர். அந்த போட்டி கிராமத்திற்கு வருகை தந்து வரும் குதிகாத்தின் விழாவில் நடக்கும் என்று கேட்டனர். இந்த முறை நான் வெற்றி பெறுவேன் என்றான் வினோத், அவன் உள்ளத்தில் தன்னம்பிக்கை கொண்டு. ஆனால் ஒரு நண்பர், வினோத், நீ எப்போவும் முதலில் வர மாட்டாய் என்றான். இதை கேட்டவுடன் வினோத் கவலையில் மிதந்தான். ஆனால் அவர் தீர்மானத்தை மாற்றவில்லை. போட்டிக்கு சில நாட்களுக்கு முன்பு வினோத் பாடுபட்டான். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்து கடும் பயிற்சி மேற்கொண்டான். ஓடுதல், குதிப்பது, 2 நேரம் உணவு சாப்பிடாமல் கூட பயிற்சி செய்தான். ஒருபுறம் நண்பர்கள் எதற்கும் கவலைப்படாமல் விளையாடிக் கொண்டிருந்தனர். அதனால் வினோத் தனது நண்பர்களுக்கு கூறினான், நீங்கள் கூடவே பயிற்சி செய்ய வேண்டும், இல்லையா? ஆனால் அவர்கள், நாம் அப்படியே போட்டிக்குப் போகிறோம் என்று பதிலளித்தனர். கீழே உள்ள ஹோட்டலில் விழா நாளானது இறுதியாக வந்தது. கிராம மக்கள் அனைவரும் குதிகாத்தின் விழாவிற்கு வந்திருந்தனர். அனைவருமே உற்சாகமாக இருந்தனர். ஆனால் வினோத் மனதில் உளம் கொண்டிருந்தது. அவன் சொன்னான், என்னை உடனே ஆகஸ்ட் வேண்டும் என்று நினைக்கிறேன். போட்டி ஆரம்பமாகும் போது வினோத் தனது நண்பர்களுடன் இணைந்து உள்ளே தள்ளிக் கொண்டான். போட்டியின் ஆரம்ப சிங்கனை கேட்டதும் வினோத் தனது முழு விசுவாசத்துடன் ஓட ஆரம்பித்தான். அவன் முதல் பகுதியில் மிகவும் நல்ல வேகத்தில் ஈடுபட்டான். ஆனால் மற்ற போட்டியாளர்கள் அதற்கு கீழே உள்ள போதியால் அது மிகவும் கடினமாக இருந்தது. சிறு இடைக்காலங்களில் அவர் தன்னுடைய கவனத்தை இழந்துவிட்டார். ஆனால் அவர் விரும்பியது வெற்றி கிடைப்பதுதான். மேலும் ஒரு சுற்றின் போது வேறு குதிகாத்துகள் மிக தீவிரமாகவும் வேகமாகவும் ஓடிக்கொண்டிருந்தன. இன்னும் சில தூரம் உள்ளதுமே என்று வினோத் தன்னகம் கூறினான். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு குதிகாத்து அச்சுறுத்தும் தொலைவில் வந்து முக்கோடி முன் செல்ல மேலோட்டம் கொடுத்தது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு வினோத் தன் முழு சக்தியை திறந்து விலகிக் கொண்டு ஓடினான். இப்போது குதிகாத்தின் இறுதி மேடை அருகில் உள்ளது. அனைவரும் கூச்சல்கள், வினோத், வினோத் என்று அழைத்தனர். அவர் எளிதாக நகர்ந்தார். ஆனால் முதல் இடத்தில் வருவான இறுதி நிலைத்து விட்டான். கடைசியில் வினோத் தரையில் வீழ்ந்தான். ஆனால் அவர் விழிக்கவில்லை. அவருடைய நண்பர்கள், உன்னால் முடியும் என்று உற்சாகமாக கூறினர். முடிவில் வினோத் தன் மனதில் வெற்றியின் உற்சாகத்துடன் எழுந்தான். அப்போது அது நினைவில் இருந்தது, வெற்றி என்பது அடிப்படையில் முயற்சி செய்வதுதான். வெற்றி எனக்கேற்பட்டது என்று கூறினான். அனைத்து நண்பர்களும் அவரை குனிந்து வாழ்த்து கண்டு மகிழ்ந்தனர். வினோத் குதிகாத்தில் வெற்றி பெற்றார். ஆனால் அவன் உணர்வு அசாத்தியமானது. ஒரு நாளில் நான் முயற்சி செய்தால் வெற்றி தானே வருவேன். இப்படி வினோத் தனது முயற்சியின் மூலம் வெற்றியை அடைந்தான். மேலும் அந்த நாளின் அனுபவத்தை எல்லா குழந்தைகளுக்கும் பகிர்ந்தது. எங்கள் நண்பர்கள், முயற்சி செய்யுங்கள் என்றார் வினோத் சிரித்துக்கொண்டு.